பாராமுல்லான்னு இப்ப ரீசெண்டா வந்த ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். திடீர்னு காணாம போகக்கூடிய குழந்தைங்க ஏன் காணாம போறாங்க, பின்னணி என்ன, கண்டுபிடிக்கிறதா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, என்ன மர்மம், இப்படி பல விஷயங்களை படத்துல அழகா காட்டியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல தான் கதையே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன நடக்குது நமக்கு புரியாது. நிறைய ட்விஸ்டுகளும் உண்டு. தாராளமா பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீடுல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. ஒரு ஒத்தரோசாவை பார்த்துட்டு ரசிக்கிட்டு இருப்பான். யாரோ கூப்பிடுறதும் இதோ வர என்ன வெளியில ஓடியாரான். அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஏதோ ஒரு மேஜிக் ஷோ, ஏதோ ஒரு பையனை மறைய வைக்க காட்டுறதா, யாராவது வர முடியுமா, தைரியம் இருக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த பையன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தவரை பார்த்துட்டு தைரியமா கையை தூக்குறான். அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புன்னு ஒரு போஸ்டரை தான் காட்டுறாங்க. கை தூக்குன அந்த பையன் காணாம போயிட்டான். 5 லட்சம் ரூபாய் அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா சன்மானம்னு போட்டிருக்குது. எக்ஸி எம்எல்ஏவோட பையனா அவனுக்கு இந்த நிலைமையா தெரியல. அந்த பக்கம் மொபைல்ல இந்த நியூஸை பார்த்துக்கிட்டே ஒரு போலீஸ்காரர் வரார். போலீஸ்காரோட குடும்பமும் அங்க வருது. இந்த பையனோட கடத்தல்ல அந்த மாயாஜாலக்காரனை சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா. இந்த கேஸ விசாரிக்காகத்தான் இந்த போலீஸ் இப்போ வந்திருக்கிறார். இவ ஒரு டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அக்கா தம்பி போல. வீட்டு பக்கம் வந்ததும் ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வீடு அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்கிற. இங்க பொட்டியை தீட்டு வராருல, அவர் பேரு, அந்த பெரியவர் பேரு இக்பாலா. உங்க கூடயே உதவிக்கு வர தங்குவாராம். இந்த வீட்டை பத்தி ஈச் அண்ட் எவ்ரிதிங் இவருக்கு தெரியுமா. ஆனா அவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டம். செய்கையில ஏதாவது சொன்னீங்கன்னா புரிஞ்சு பாப்பலங்கிறாரு ஒரு போலீஸ். அப்புறம் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா மீடியா எல்லாம் மொக்கிது. பிடிச்சிருவீங்களா, கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்ட்டு யாருக்கும் பதில் சொல்லாம உள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா அந்த மேஜிக் ஷோ பண்ணவனை பிடிச்சு எவ்வளவு கோரமா உட்கார வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மாயாஜாலத்துக்கு இவர் பயன்படுத்தின அந்த பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள இருந்த முடி காணாம போன அந்த பையனோட முடிதான டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிருக்குதான். மறுபடியும் பிளாஷ்பேக்ல அந்த பொட்டியை அவன் தூக்கி காமிச்சாங்க இல்ல, அந்த நொடியை காட்டுறாங்க. அதே சமயம் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ குடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் வந்திருப்பான். எப்படி அங்க வாடா அப்படின்னு போலீஸ்காரங்க கூப்பிடுறாங்க. பிளாஷ்பேக்ல அந்த பையனை பெட்டிக்குள்ள எப்படி உள்ள வச்சு முன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் அந்த டீ குடுக்க வந்த பையனை உள்ள வச்சு முடுறாப்ல. என் கண்ணை பார், என் கண்ணுல இருக்கிற அந்த கண்மை போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சொடுக்கு போடும்போது அந்த நொடி சொல் பேச்சு கேட்கிற பொட்டி பாம்பா அந்த 2 பிள்ளைகளுமே அடங்கிடுறாங்க. ஹிப்னடைஸ் பண்ணிருக்காரா என்னவோ தெரியல. பெட்டிக்குள்ள வச்சு முடியாச்சு. கூட்டத்துல மாஸ்க போட்டு ஒருத்தவன் நிக்கிறானே, அவன் யாரு என்னங்கிறது தெரியல. மேஜிக்க சொல்லிட்டு பொட்டியை திறந்தா புள்ளைய காணோம். பிளாஷ்பேக்லயும் அப்படித்தான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டீ குடுக்கிற பையன் அவன் உள்ள இருந்தால அவனை காணோம். போலீஸ்காரருக்கு ஆச்சரியம் தான். எங்கடா பையன்னு கேட்டா பொட்டிக்குள்ளேயே ரகசியமா ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையை ஓபன் பண்ணா அந்த பக்கம் புள்ள இருக்கிறாங்க. டீ வித்த புள்ளைய பிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஆனா காணாம போன புள்ள காணோம். இதுதான் நடந்தது. நான் அந்த புள்ளைய கடத்தவே இல்ல, அப்பாவிகளை கொடுமைப்படுத்துறாங்க, பழி போடுறாங்கன்னு மேஜிக் ஷோ பண்றவரு அழுகுறாரு. அதுக்கு அடிதான் வாங்குறாப்ல பாவம். அந்த மாயாஜலம் பண்ண மேஜிக் ஷோக்காரங்க மேல இவருக்கு சந்தேகம் இல்ல. அதனால சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து அவனை தூக்கிட்டாரு. யாரு சஸ்பெக்ட்னு கொஸ்டின் மார்க்கோட நோட்டீஸ் போர்ட்ல ஒரு போட்டோவை ஒட்டுறாப்ல. பெட்டிக்குள்ள இருந்த முடி கத்திரிக்கோலை வச்சு வெட்டினாப்ல ஷார்ப்பா வெட்டப்பட்டிருக்கிறதா. சோ யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறாப்ல. இந்த பக்கம் சலூன் கடையில 2 பேர் ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க. என்னன்னு புரிய மாட்டேங்குது. வயலை காட்ட வேண்டியது இன்னொருத்தர் வேலை, விவசாயம் பண்ண வேண்டியதான் நம்ம வேலைன்னு பேசிட்டு இருக்காங்க. யார் இந்த 2 பேரும் தெரியல. தாடி எடுத்தா நீ பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு தாடி போறாரு. இங்க வீட்டுல டிஎஸ்பி பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே ஏதோ சத்தம் வித்தியாசமா கேக்குதுன்னு கீழே விரிச்சிருந்த அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா கீழே ரகசியமா ஒரு பெட்டி இருக்குதுங்க. அதான் அந்த பையன் ஓபன் பண்ணி பாக்குறான். சோழி மாதிரி கிடக்குது. ஆமா, சோழியே தான். அந்த சோழியை தூக்கி போட்டு விளையாடும் போது மேல பரன் மேல ஏதோ சத்தம் கேட்கறத அவன் கவனிக்கிறான். அந்த காலடி தத்தத்தை, அந்த காலடி சவுண்ட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அதே சமயம் சாப்பாட்டுக்கு கீழே அம்மா கூப்பிட்டதும் பையன் ஓடியான்ட்டான். ஏதோ வித்தியாசமா செய்ய பண்ணுவான். என்னன்னு கேட்டா இதுக்கு அர்த்தம் நன்றியா. ஊம பாஷையெல்லாம் கத்துக்கிறான் போல அந்த பெரியவர்கிட்ட இருந்து, வீட்டுல வேலை பார்க்கறவர்கிட்ட இருந்து. அக்கா காரியோ வீட்டுக்கு வைஃபை வேணும் அப்படின்னு கேட்கறா. இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குதான். அப்பாட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணிடலாங்கிறாங்க அம்மா. பாத்ரூம்ல சுடுதண்ணியே வரலையா, பச்சை தண்ணிலையா குளிக்கிறது, நாய் நாத்து அடிக்குது என் ரூம்ல அப்படிங்குது அந்த குழந்தை. ஏதாவது நாய் இருக்கான்னு கேட்டா பெரியவர் இல்ல அப்படிங்கிறாரு, தலையாட்டுறாரு. அப்பாவும் பொண்ணும் பெருசா பேசிக்கிறது இல்லையோ. அப்பாட்ட இருந்து உருப்படியா எந்த பதிலும் வராதனால கோவமா கிளம்பிட்டா அக்கா. டீனேஜ் பொண்ணுங்கனாலே இதெல்லாம் இருக்குதான் போல தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போல. நம்ம பொண்ணு இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவளே இல்ல, அவளோட ஃப்ரெண்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல ஏதோ நடந்திருக்குது போல. அதனால இவ மாறிட்டதா எடுத்து சொல்றாங்க. அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை எப்ப சொல்ல போறாங்கன்னு தெரியல, பாப்போம். பெரியவர் ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு போறத அக்கா காரி கவனிக்கிறா. பூட்டப்பட்டிருக்கிற ஒரு கதவை அவர் திறந்துட்டு உள்ள போறார், சாப்பாடோட. அதுவும் இந்த பக்கம் அம்மா துணிமணியை மடிச்சு வைக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் வருதுன்னு கவனிக்கிறாங்க. கபோர்டு பக்கத்துல சவுண்ட் வரும். கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள இருந்த பாட்டில் ஒண்ணு சைடுல விழுந்து செண்டெல்லாம் கீழே ஊத்தி போய் இருக்குது, வீணா போய் இருக்குது. அவர் திறந்த கதவு பக்கத்துல வந்து கதவுக்கு கீழே இருக்கிற அந்த கேப் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு அக்கா கறி எட்டி பாக்குறா. பார்த்தா பின்னாடி ஒரு சின்ன பையன் ஓடியாந்து ஓடிட்டு இருக்கிறான். தம்பி பையன் எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்கேடான்னு அக்கா தம்பியை விரட்டிக்கிட்டு இருக்கிறா. முடியை விட்டு இழுத்துட்டு வந்திருக்கான் போல. அப்பப்பா சடையை பிடிச்சி இழுக்கிறது அவனுக்கு பெரிய தொல்லையா போச்சு. அம்மா வரலான்னு நீ தப்பிச்ச,
நெக்ஸ்ட் டைம் என் ஜடைய தொட்ட அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறா அக்கா. எனக்கு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் அமைவாங்க, அப்புறம் எங்க கேங்ல நீ ஜாயின் பண்ணணும்னு பாப்ப, எங்க பின்னாடி நீ திரிவ அப்படின்னு அந்த பையன் சொல்றான். வெளில பார்த்தா லோக்கல் பசங்க இவங்க வீட்டை பார்த்து ஏதோ சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் கோவமா அக்கா கருக்கில ஓடியாரா. பின்னாடியே அம்மா ஓடியாராங்க. எதை பார்த்து இப்படி எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஏமா இதெல்லாம் திரும்ப நடக்காதுன்னு சொன்னேன், புது இடத்துக்கு போனா அதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன், மறுபடியும் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கோவப்பட்டு போகுது. என்னடா எழுதிருக்குன்னு பார்த்தா காஃபிர் அப்படின்னு இந்த வீட்டுல எழுதிருக்குதுங்க. இந்த காஃபிருக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு அர்த்தம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு இஸ்லாம் மதத்துல ஒரு நம்பிக்கை உண்டுன்னு நினைக்கிறேன். அவங்கள தான் காஃபிர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவ வீட்டுல ஏன் எழுதியிருக்கணும், அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை பின்னாடி காட்டுவாங்கன்னு நம்பலாம். எக்ஸ் எம்எல்ஏ கிட்ட விசாரிக்கிறதுக்காக டிஎஸ்பி வந்திருக்கிறார். தனியா பேசணுங்கிறார். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்கிறாப்ல நிக்க வச்சதான் பேசிட்டு இருக்காரு எக்ஸ் எம்எல்ஏ. கேஸ்ல புதுசா சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. புதிய கோணத்துல நாங்க விசாரிக்கிறோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கிறதா, உங்களுக்குன்னு எதிரிகளோ விரோதிகளோ இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்கிறார். அவர் ஏன் அப்படி கோமாவே நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஜெயில அந்த மாயாஜாலம் பண்ணவனை பிடிச்சு வச்சிருக்கீங்க, அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா இந்நேரம் என் புள்ளைய கண்டுபிடிச்சிருக்கலாம்னு கோவப்பட்டு இருக்கிறார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்ககிட்ட இருந்து தகவல்கள் கிடைச்சாதானே எங்களால அந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியும்னு கேட்க, தகவலா வேணும் எழுதிக்கங்கிறாப்ல. புள்ள ஒரே புள்ளையா வெட்டவெளியில எல்லாரும் பார்க்க கடத்திருக்காங்களா. புள்ள காணாம போனதுல இருந்து புள்ளையோட அம்மா ஒரு வாய் சோறு கூட சாப்பிடலையா. எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ வரைக்கும் பணம் கேட்டு எனக்கு யாரும் கால் பண்ணல. ஒருவேளை போன் வந்தா கூட அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போறது இல்ல. கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு என் புள்ளைய காப்பாத்தான் நான் பாப்பேன். ஏன்னா போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லங்கிறாரு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, எழுதிக்கிட்டீங்கல்ல கிளம்புங்கிறாரு. இங்க குரூப் போட்டோ ஒன்னு இருக்கும், ஸ்கூல் பசங்க எல்லாம் சேர்ந்து எடுத்தாப்ல போட்டோ. அந்த போட்டோவை இவர் போட்டோ எடுத்து இந்த போட்டோல இருக்கிற எல்லாரையும் பத்தி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு டிஎஸ்பி. இந்த பக்கம் பார்த்தா சலூன் கடையில இருந்த ஆட்கள் ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்க, கம்ப்யூட்டர்ல அந்த பக்கத்துல இருந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் கேக்குது. அடுத்த அறுவடைக்கு தயாராக இருங்க, எங்க அறுவடை பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா ஜம்மு காஷ்மீர்ல போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு இடையில அடிக்கடி இந்த மாதிரி சண்டை நடக்கும் போல. கல்லால் அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. கல்லறிஞ்சிட்டு இருக்கிற பையன்ல ஒரு பையனை மட்டும் தூக்குறாங்க. எங்க அண்ணனை விடுன்னு சொல்லி பிடிக்க வந்தவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அண்ணனும் தம்பியும் எஸ்கேப் ஆறாங்க. யாரோ ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு ஓடுறாங்க. கல்லால் அடிச்ச தம்பியை விரட்டிக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். அந்த பக்கம் பாலம் சரியில்லை, ஓடாத நில்லு அப்படின்னு வாப்ல. கேட்காம தம்பி ஓடியாரான். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் அந்த ஒத்த ரோசா ஒன்னு இருக்குது, வெள்ள ரோசா. அதை அந்த பையன் ஆர்வமா கவனிக்கிறான். எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் மாதிரியே இவனும் அந்த ரோசாவை தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அண்ணங்காரனும் தம்பி பேரை சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கிறார். பார்த்தா தம்பி இருக்கிறாங்க. இங்கடா போன, வாடா போலான்னு தம்பியை கூட்டிட்டு போறாரு அண்ணன். டிஎஸ்பி வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க ஏதோ எழுதி வச்சிருக்காங்க போல. இங்க வந்து இந்த தொல்லை கண்டினியூ ஆகுதுன்னு உங்க பொண்ணுக்கு கோவம்னு சொல்றாங்க அம்மா. எந்த பெயிண்ட வச்சு எழுதினாலும் தெரியல, அழிக்க முடியல அவ்வளவு ஈஸியாது. தான் அழிக்க முயற்சி பண்றேன்னு இப்ப இவரே அதை அழிக்க முயற்சி பண்றாரு. அப்படி அழிச்சிட்டு இருக்கும்போது அவரோட கை ஒரு மாதிரி நடுங்கிறத கவனிக்கலாம். அடிக்கடி இவருக்கு இந்த மாதிரி கை நடுக்க ஏற்படுது. பிளாஷ்பேக்ல துப்பாக்கி எடுத்து ஏதோ சுட்டுட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. எதுல இருந்து இவருக்கு இந்த மாதிரி கை நடுக்க ஏற்பட்டதுன்னு தெரியல. பொண்ணு ரூம வந்து பாக்குறார். பொண்ணு தூங்கிட்டு இருக்கா போல. காணாம போன எக்ஸ் எம்எல்ஏவோட பையன். அந்த பையன் படிச்ச ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த எம்எல்ஏ பையன் கூட தான் இந்த பசங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு கார்ல. அப்புறம் திடீர்னு சண்டை வந்துருச்சான். நீங்க எல்லாம் காஃபிரோட பசங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத நரகத்துக்கு போக போறவங்களோட பிள்ளைங்கன்னு சொல்லி இவங்களை ஏச ஆரம்பிச்சிருக்கான், திட்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் நாங்க பிரிஞ்சுட்டோங்கிறாங்க அந்த பசங்க. இதெல்லாம் புது ஃப்ரெண்டு கிடைச்ச பிறகு நடந்தது அப்படிங்கிறாங்க. புது ஃப்ரெண்டா அப்படின்னு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இப்போ யாரும் அந்த புது ஃப்ரெண்டை பார்த்தது இல்ல. அந்த புது ஃப்ரெண்டோட பேர் என்னங்கிறது தெரியாது. அந்த புது பழக்கத்துக்கு பிறகுதான் எங்களை அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதா எம்எல்ஏ பையனை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வாத்தியார மட்டும் போய் விசாரிச்சா நல்ல படிப்பாளியாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பையனா, ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா பண்ணுவாப்லையா. இந்த ஸ்கூலுக்கு கூட நிறைய நன்கொடை கொடுத்திருக்காராம். எம்எல்ஏ இல்லைன்னா இந்த ஸ்கூலே இருந்திருக்காதான். ஆனா ரீசெண்ட் டேஸ்ல அவன்கிட்ட மாற்றத்தை கூட படிக்கிற நண்பர்கள் கவனிச்சிருக்காங்களே அப்படின்னு விசாரிக்க, பசங்க கிட்ட இதெல்லாம் இயற்கை சாதாரணம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. கரெக்டா கிளாஸ் முடிய இவரோட பொண்ணு கூட அங்கதான் கிராஸ் பண்ணி போறா. ஆனா அப்பாவை கண்டு காணாம போயிட்டே இருக்கிறா. கூட போற பொண்ணு இது யாரு உன்னோட அப்பாவா அப்படின்னு கேட்டா இல்லேன்னு சொல்லிட்டு போறா பொண்ணு. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் பாவம். சோசியல் மீடியா பக்கம் இவ இருக்கும்போது ஏதோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது ஒருத்தவங்கிட்ட இருந்து. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அக்செப்ட் பண்ண பிறகு அந்த பையனோட போட்டோ எல்லாம் பாக்குறா. இந்த பையன் அந்த சலூன் கடையில உட்கார்ந்துட்டு இருந்த பையன்ல. பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இவளுக்கு ஏதோ ஒரு நாத்து அடிக்குதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா பெரியவர் ஒரு கதவை பூட்டு போட்டிருப்பாரு, திறந்து சாப்பாடு கொடுத்திருப்பாரு. மறுபடியும் சாப்பாடு கொடுத்து வெளியில வரும்போது பூட்டிட்டு போறாரு. அதான் அந்த பொண்ணு கவனிக்குது. அந்த கதவை திறந்து மூடும் போதுதான் ஏதோ நாத்து அடிக்குது போல தெரியுது அந்த அக்காவுக்கு. அம்மா கிட்ட போய் கண்டிப்பா அந்த ரூமுக்குள்ள நாய் இருக்கணும், அதுக்கு சாப்பாடு வைக்கிறது தான் பெரியவர் போறாருன்னு அடம்பிடிக்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, அமைதியா இருங்கிறாங்க அம்மா. தனக்கு பயமா இருக்குன்னு சொன்னதும் அப்பா அக்காவும் தம்பியும் ஒன்னா படுத்துக்கங்கன்னு சொல்ல தம்பி முடியாதுங்கிறான். தம்பிகாரனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கிடைக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் போல. இப்போ வரைக்கும் இந்த ஏரியால புது ஃப்ரெண்ட் யாரும் கிடைக்கல போல. புது பசங்களோட பழகும் போது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட்டுறா, அப்பதான்டா நட்பு உருவாகும்னு அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. பையன் நல்லா தூங்கி போயிட்டான். பார்த்தா மறுபடியும் பரன் மேல யாரோ ஓடுறாப்ல சத்தம். தரக்கடியில இருந்து அந்த சோழியை எடுக்கிறான். இப்ப அந்த பெட்டிக்குள்ள ஒரே ஒரு சோழி தான் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு பெரியவர் ஒரு ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவார்ல,
அந்த பக்கம் போய் யாரது அப்படின்னு விசாரிக்கிறாப்ல அந்த சின்ன பையன். இந்த தடவை அந்த ரூம் திறந்திருக்குதுங்க. யார் நீங்கன்னு கேட்டுக்கிட்டே அந்த ரூமுக்குள்ள வரான். பார்த்தா சுவத்துல ஒரு நிழல் தெரியுது. அந்த நிழல் கிட்ட சோழி இருக்குது. அது சோழியை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்குது. அதுகிட்ட தான் பேரை அயான்னோ உன் பேரை என்னன்னு அந்த சின்ன பையன் விசாரிப்பான். நீ இந்த வீட்டுல தான் இருக்கிறியான்னு விசாரிக்கும் போது நிழல் சோழியை தூக்கி போட்டே விளையாண்டுட்டு இருக்கும். பதில் எதுவும் சொல்லல. அந்த நிழல் திரும்பி பார்க்கும்போது கண்ணு ரெண்டு எவ்வளவு ஒளியோட இருக்குன்றத கவனிங்க. நான் உனக்கு இந்த சோழியை தரேன்னு இவன் அந்த சோழியை தூக்கி போடுவான். அதையும் அந்த நிழல் எடுத்துக்கிச்சு. எல்லா சோழியையும் இவனை நோக்கி வீசி எறியும். அப்படியே புகையா ஏதோ கிளம்பி வர கதவு சாத்தப்படுதுங்க. அப்புறம் அந்த நிழல் கூடயே நம்ம பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் காட்டு பக்கம் அந்த ஒத்த ரோசாவை பார்த்தான்ல ரெண்டாவது பையன். அவன் காட்டுக்கு மத்தியில இருக்கிற ஒரு நதி பக்கம் துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கும்போது எதுக்கு யாரோ கை காட்டி இவனை கூப்பிடாப்லயே தெரிய பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவன் போறான். ஒரே பனிமூட்டமா இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தா துடுப்பு மட்டும்தான் இருக்கு. ஆளை காணோம். அவன் காணாம போன இடத்துல அவனோட முடி மட்டும் தான் கொஞ்சம் கிடக்குது. என் புள்ளைய காணாமேன்னு அம்மா அழுதுட்டு இருக்க. போலீஸும் வந்துட்டாங்க. நம்ம டிஎஸ்பியோ இந்த கடத்தல் பணத்துக்காக நடக்கிறாப்ல தெரியலங்கிறாரு. ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டா யாருக்கு எதுவும் தெரியலையா. எம்எல்ஏவோட பையனும் இப்ப ரெண்டாவதா காணாம போன பையனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களாம். வறுமையின் அடிப்படையில அந்த பெரிய ஸ்கூல்ல இந்த ரெண்டாவது படிச்ச பையனுக்கு ஸ்கூல்ல இடம் கிடைச்சிருக்குது போல தெரியுது. அப்புறம் நேத்து கலவரத்துல கல் எறிஞ்சிருக்கிற அந்த சின்ன பையனு கூட ஒரு போலீஸ்காரர் எடுத்து சொல்றார். இந்த கல்லெறிகிற கலவரத்துல யாரியா பண்றான்னு கேட்டா ஒரு பையன் பண்றான் போல. அவன் ஒரு கடைக்கு வந்து ஏதோ வாங்கிட்டு போறத நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் கலவரத்தை தூண்டுறவன் போல. அவன் நம்ம சலூன் கடை குரூப் அவங்கள தான் பாக்குறதுக்கு வந்திருக்கான். அவன் உள்ள வந்ததும் கதவை சாத்திட்டாரு தாடி. செய்தியும் அதற்கான சம்பளமும் இருக்குன்னு சொல்லி ஏதோ கொடுத்துட்டு போறாப்ல. நிறைய கட்டுக்கட்டா பணம். அதே சமயம் கதவை தட்டுற சத்தம். கடைக்கு ஏதோ வாங்க வரும்போது ஒரு 500 நோட்டு கீழே விழுந்துருச்சான். ஓமனம் தான் குடுக்கத்தான் வந்திருக்கிறேங்கிறாரு கடைக்காரர். ஆனா இவங்க கதவை திறக்காம அங்க இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டுற வேலையா பாக்குறாங்க. சில ஐட்டங்களை எரிக்கவும் செய்யறாங்க. லேப்டாப் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு அடைக்கவும் செய்யறாங்க. அவங்க சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா வெளியில 2 போலீஸ் இருக்காங்க. கதவை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடைக்காரனை உள்ள இருந்தே கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே கண்ணா பின்னா சுட்டாங்க. அவரு கீழே விழுந்துட்டார். பெருசா அடிபடலன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு போலீஸ் திரும்ப சுடுது. உள்ள வந்து பார்த்தா அந்த கலவரத்தை துண்டானே அவன் செத்து போய் கிடக்குறான். தாடியா காணோம். எஸ்கேப். ஆனா அவர் எரிச்சு போட்ட சில ஐட்டங்கள் உள்ள கிடக்கிறத நம்ம டிஎஸ்பி கவனிக்கிறார். அதுல ஒரு பென் டிரைவும் கிடக்கும். இந்த பக்கம் தப்பி போன தாடி கூடவே அந்த பையன் கூட உட்காந்து கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். அந்த பக்கம் பேசுறவரு எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு கேட்க கலவரத்தை தூண்டவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இவங்க. இந்த மாதிரி சூழல்ல அடுத்த அறுவடை கஷ்டங்கிறாங்க. ஆனா நமக்கு தேவையானதை வாங்கிட்டோம். ஒர்க்கும் கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. இனி நாம அதை செய்யலைன்னா நல்லா இருக்காது. இன்னும் 7 நாள் தான் பாக்கி இருக்குது. சீக்கிரம் அதை முடிங்கன்னு உத்தரவு போட சரின்னு இவங்க ஒத்துக்கிறானுங்க. அப்புறம் திசை திருப்புவதற்கான வேலைகள் எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு கேட்க நடக்குது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ன்றா அந்த பையன். என்ன திசை திருப்புற வேலை? இந்த பக்கம் பார்த்தா டிஎஸ்பியோட பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லவ் சிம்பிள் அனுப்புற ரேஞ்சுக்கு அவங்க சாட்டிங் மும்மரமா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் மறுபடியும் இவளுக்கு ஒரு நாயோட ஸ்மெல் அடிக்கிறாப்ல தெரிய பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா. நிழல்ல ஒரு நாயோட வால் மட்டும் தெரியும். இன்னும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறா. அடுத்து கதவை திறந்து தேடி போயிட்டே இருக்கிறா. லைட் அடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த வீட்டோட வெளிப்பக்கத்துக்கே வந்துட்டாங்க. வெளியில ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு கிடக்குது. அந்த கட்டையை எடுத்து மூக்கு பக்கத்துல கொண்டு போய் மோந்து பார்க்கும்போது கையில அந்த கட்டையில இருந்த ஒரு பசை பட்டுருச்சுங்க. அடுத்த நொடி அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த கட்டையை வீசி எறிஞ்சிட்டா. இந்த பக்கம் அம்மாவுக்கு வழக்கம் போல அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஏதோ விழுகிற சத்தம். என்னன்னு அந்த அம்மா போய் திறந்து உள்ள பார்த்தா வழக்கம் போல ஏதோ ஒரு செண்டு பாட்டில் கவுந்து கிடக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கும்போது டப்புனி ஏதோ புகை மாதிரி கிளம்பி இந்த பக்கத்துல வராப்ல தோணும். பார்த்தா இதெல்லாம் கனவு. பக்கத்துல புருஷங்காரன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறாப்ல. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சவங்க இப்ப நிஜத்துல கபோர்ட போய் செக் பண்ணிட்டு கதவை மூடும்போது பின்னாடி பொண்ணு பேய் வந்தாப்ல நிக்கிறா. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் உதறுது. புருஷனை ஊசி போட்டுட்டு அந்த ஊசி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் ஊசி எடுத்துட்டு வந்து ஒரு குத்து. அப்புறம் தான் இவ கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வரா. இவளுக்கு நாயோட எச்சி ஆகவே ஆகாது. நாய் அலர்ஜி. அப்படி எச்சி பட்டுச்சுன்னா உடம்பெல்லாம் இந்த மாதிரி கண்டா பின்னான்னு வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் மருந்து அடிக்கடி ரெடிமேடா வச்சிருப்பாங்க போல. ஆனா இதெல்லாம் பொண்ணு வம்புக்குனே வீட்டுல எல்லாரோட கவனமும் தன் பக்கம் திருப்புறதுக்காக அவன் முயற்சி பண்றா, ஃபேக் பண்றா அப்படின்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மெசேஜ்ல உங்க அப்பா அம்மா நம்புறாங்களோ இல்லையோ நான் உன்னை நம்புறேங்கிறாப்ல எவனோ ஒரு பையன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கட்டையில நாயோட எச்சமெல்லாம் இருக்கிறதா அவர் கவனிக்கிறார். பொண்ணு தான் இதெல்லாம் பண்றதா நினைக்கிறார். இந்த பக்கம் ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சதுல அத ஒரு ஐடி கையை வச்சு டீகிரிப்ட் பண்ணிட்டாங்க போல. பென்ட்ரைவ்க்குள்ள இருக்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தா ஏதோ கோடு வேர்டு மாதிரி எழுதி இருக்குதுங்க. என்ன கோடு வேர்டு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. B2 P2S ன்னு எழுதி இருக்குது. இதுல B2 அப்படிங்கிறது B 2 தடவை வரும்னு அர்த்தம். பாரமுல்லா ப்ளூமிங் பெட்டல் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறது அதோட பேரு. அதுல B பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கும். பாரமுல்லால B எடுத்துக்கங்க, ப்ளூமிங்ல ஒரு B எடுத்துக்கங்க. B2 அப்புறம் P2 ன்னு எழுதி இருக்கும். பெட்டல்ஸ் அப்படிங்கிறதுல P, பப்ளிக் அப்படிங்கிறதுல P, அப்புறம் S ன்னு எழுதி இருக்கும். அப்ப இந்த ஸ்கூலை தான் அது குறிக்குது. காணாம போன பசங்களோட ஐடி கார்டு இருக்கும். அதை எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் 5B 6A 6B இப்படி எல்லாம் எழுதி இருக்கும். அதெல்லாம் எத்தனாம் கிளாஸ் எத்தனாவது செக்ஷன் அப்படிங்கிறது குறிக்குது. அப்புறம் கடைசியா ரோல் நம்பர் 22 ன்னு எழுதி இருக்கும். இப்படி ஸ்கூல் பசங்களை தூக்குறதுல என்ன அர்த்தம்?
தூக்குறா இருந்தா எல்லா பசங்களையும் ஒரே நேரத்துல கடத்தலாம்ல, ஏன் விட்டு விட்டு கடத்தணும்னு டவுட் கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா பதில் தான் யாருக்கிட்டையும் இல்ல. இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போன பொண்ணு ஈவினிங் அந்த பையனை பார்த்துட்டு யாரையோ பாக்குது போல பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வருது. அம்மா என்ன கூப்பிட்டாலும் கண்டுக்காம போய் கதவை சாத்துறா. நாம அந்த வீடியோ எடுத்தது மூலமா உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கிறோமா இல்ல எனக்கு தப்பா தெரியுதுன்னு ஏதோ மெசேஜ் டைப் பண்றா. என்ன வீடியோ எடுத்துருக்காங்க, எதுல மாட்டி இருக்கிறான்னு என்ன புரிபடல. அப்ப மறுபடியும் நாய் ஸ்மெல் வரும். இந்த தடவை வீடியோ எடுத்துட்டே போனோம்னு வீடியோ எடுத்துக்கிட்டே அந்த கதவை திறக்கிறா. உள்ளன்னு முன்னோக்கி போயிட்டே இருக்கிறா. கதவை திறந்து போய் அந்த பரன் வரைக்கும் போயிட்டாங்க. பரன் பக்கம் போய் பார்த்தா ஒரு தையல் மிஷின் இருக்கும், ஒரு பழைய சின்ன குழந்தைங்க ஓட்டக்கூடிய சைக்கிள் கிடக்குது. இன்னும் பக்கத்துல போய் பார்க்கும்போது சவுத்துக்கு அந்த பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பா. டப்புன்னு பார்த்தா அது திறந்துருதுங்க. பின்னாடி இருந்த விறகு கட்டை எல்லாம் விழும். அதையும் தாண்டி பார்த்தா ஒரு ஒத்த ரோசா இங்கேயே நிக்குது. அதை போய் இவ தொட்டி பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்க ஐயோன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரா. கதவை தரங்கன்னு கதவை தட்டுறா. யார் அந்த பக்கத்துல கதவை திறந்த பாடு இல்ல. அந்த கதவு லாக்காயும் இல்ல. இவ்வளவு தட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஈஸியா திறந்தா வந்திருக்கணும். பாருங்க, லாக்கா இல்ல. அது வெளியில பார்த்தா மயான அமைதி, உள்ள பார்த்தா புகை மாதிரி ஏதோ ஒண்ணு கிளம்பி அவ பின்னாடி வருது. பயந்து ஆன அலறா, அழுகுறா. அந்த ஒத்த ரோசால இருந்து ஒரு இதழ் மட்டும் பிரிஞ்சு விழுகிறத நமக்கு காட்டுறாங்க. அம்மா அப்புறம் பொண்ணை காணாம தேடி வந்து பார்க்கும்போது தான் பொண்ணோட முடி மட்டும் கிடக்குது, பொண்ணை காணோம். அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல. போலீஸ் வீட்லயே போலீஸ் பொண்ணை தூக்கிட்டாங்கிற மேட்டர் வெளியில தெரியக்கூடாதுங்கிறது இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கவனமா இருக்கிறார். அதே மாதிரி காணாம போன அந்த பொண்ணோட மொபைலையும் காணாமா. அந்த மொபைலை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்படணுங்கிறாங்க. அக்கா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கிறதா தம்பி கிட்ட போய் சொல்லிருப்பாங்க போல. என்னையும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விடணும் அப்படிங்கிறப்பல இவன் கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு நிழலை தான் இவன் ஓவியமா வரைஞ்சிட்டு இருக்கான். பாவம், அக்கா பெரிய பொண்ணு, நீ சின்ன பையன்ல, நீ கொஞ்சம் வளர்ந்த பிறகு விடுவோங்கிறாரு அப்பா டிஎஸ்பி. அதே சமயம் நம்ம பெரியவர் வந்து காலையில ஒரு பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனதாவும் அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையன் இல்ல இன்னும் புது பையன் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லுவாரு. அந்த பையனை நல்லா பாத்தியா, முகம் நல்லா ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஞாபகம் இருக்குங்கிறாரு பெரியவர். ஞாபகம் இருக்கிறதா. அப்புறம் ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. உங்க பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டா உடம்பு சரியில்லைங்கிறாரு அப்பா டிஎஸ்பி. இன்னைக்கு கிளாஸுக்கு 35 பசங்க வர வேண்டிய இடத்துல வெறும் 19 பசங்க தான் வந்திருக்காங்களா. குழந்தைங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் பயமா. முடிஞ்சளவு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்கிறாரு டிஎஸ்பி. அப்போ பெரியவருக்கு கொடுத்த அங்க அடையாளங்களை வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்கன்னு அந்த ஓவியத்தை காட்டுறாரு. இல்லங்கிறாங்க வாத்தியாரம்மா. ஆனா மத்த வாத்தியாரங்கிட்ட நான் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. டிஎஸ்பி அப்புறம் அந்த ஓவியத்தை நல்லா உத்து பார்க்கும்போது இந்த பையனை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே, என்ன இடிச்சுட்டு போனானே அப்படின்னு யோசிக்கிறாப்ல. எங்க நம்ம எம்எல்ஏவோட வீட்ல நினைக்கிறேன். எக்ஸ் எம்எல்ஏவோட பொண்டாட்டி கிட்ட இந்த போட்டோ காமிச்சு உங்க பிள்ளைய கண்டுபிடிக்கணும்னா, காணாம போன பல பேரை கண்டுபிடிக்கணும்னா இந்த பையன் யாருங்கிறத நீங்க சொல்லி ஆகணும்னு விசாரிக்கிறாங்க. அந்த ஓவியத்தில் இருக்கிற ஆள் யாருன்ட்டு. இவன் பேரு காலித் தான். சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து மத கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருந்தானா. அந்த எம்எல்ஏவை அடிக்கடி வந்து பாப்பானா. எம்எல்ஏ கூட ஒரு நல்ல கான்டாக்ட்ல இருந்தானா. ஸ்டார்டிங்ல தானத்தோட மகிமையை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தானா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் பையன் சட்டையை மறைச்சுக்கிட்டு வரத பார்த்துட்டு காணாம போன அந்த பையன் தான். அப்போ வீட்டுல தானே இருந்திருப்பான். அவன் சட்டைக்குள்ள தடுப்பு திருப்பா அங்கங்க வீக்கம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. யார் இதை பண்ணதுன்னு கேட்டா அந்த காலித் கூட இருந்ததா சொல்லுவான். இந்த காயமெல்லாம் எப்படி வந்தது சொல்றா அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் ஆகல, யாரும் என்ன எதுவும் செய்யல, நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த பையன் சொல்லியிருப்பான். எதுக்குடா தயாராகிறேன்னு கேட்டா ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நான் போலீஸாக விரும்பல, நான் டீச்சராக விரும்பல, கிளர்ச்சிக்காரன் ஆகணும், புரட்சிக்காரன் ஆகணும்னு அந்த பையன் பாட்டு பாடி இருக்கிறான். அந்த காலித்துக்கிறவன் தான் தான் புள்ளைய கெடுத்து ஒரு கிளர்ச்சிக்காரனா மாத்தி வச்சிருந்ததா இந்த அம்மா எடுத்து சொல்றாங்க. ஆனா இதை பத்தி உங்க எம்எல்ஏ புருஷனுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. காலித்தோட வீட்டை இப்போ போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுச்சு. மெதுவா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா வீடே எம்டியா கிடக்குது. ஒரே ஒரு போன் மட்டும் அங்க இருக்குங்க. பார்த்தா அதுல ஒரு வீடியோ. அந்த காலித்துங்கிறவன் நம்ம டிஎஸ்பியோட பொண்ணையே அது இதுன்னு பேசி இவங்களும் டீச்சராக விரும்பல, போலீஸாக விரும்பல, புரட்சி பண்ண விரும்புறேன், மதத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு காஃபியர்கள்னு பேரு, அவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அப்போ உங்க அப்பா அப்படின்னு கேட்க உங்க அப்பா டிஎஸ்பி பத்தி சொல்லுன்னு சொல்ல எங்க அப்பா ஒரு துரோகின்னு அவ சொல்லியிருப்பா. அவரு இந்திய நாட்டுக்கு அடிமை, நான் அவரை வெறுக்கிறதா அந்த குழந்தை சொல்லி இருக்கும். அதே மாதிரி தான் தயாரா இருக்கிறதா அந்த பையன் சொன்ன அதே டயலாக் அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறா. இதை பார்த்து இவருக்கு அழுகையே வருது பாவம். வீட்டுல பொண்ணோட போனுக்கு அம்மா போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்தெந்த பிள்ளைகளை கடத்தணும்னு பென்ட்ரைவ்ல ஒரு கோடுவேர்டு மாதிரி வச்சிருந்தாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல நம்ம டிஎஸ்பியோட பொண்ணு இல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த பொண்ணை தூக்கி இருக்கிறாங்களேங்கிறது கொஞ்சம் குழப்பம். அப்புறம் அம்மாவுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ பாட்டு சத்தம் கேட்கும். இரடானு உள்ள போய் பாக்குறாங்க. சத்தம் வந்த திசையை நோக்கி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்போ தான் பொண்ணோட மொபைல்ல இருந்து இவங்களுக்கு போன் கால் வருதுங்க. ஆக இல்ல இவங்க தான் போன் பண்றாங்க. இவ்வளவு நேரம் ரிங்டோனே கேட்காத இடத்துல இப்போ பொண்ணுக்கு கால் போகுது. ரிங்டோன் சவுண்டு அடிக்கடி சோறு வைப்பார்ல அந்த ரூமுக்குள்ள கேக்குதுங்க.
உடனே அம்மாவும் அந்த ரூமை திறந்து உள்ள போறாங்க. ஓ இல்ல இவங்க ரூம் தானா, இவங்க பெட்ரூம் தான். சவுண்ட் கேக்குறது அந்த கபோர்டுக்குள்ள. உடனே கபோர்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு பொண்ணோட மொபைல் இருக்கான்னு தேடுறாங்க. அப்போ கபோர்டுக்கு பின்னாடி இருந்து சத்தம் வருது. செவத்துல காது வச்சு பார்த்தாலும் பின்னாடி சத்தம் வருது. சுவத்தையே கிழிக்கிறாங்க. எல்லாம் மரத்தால செய்யப்பட்ட வீடுகள் தானே. அந்த மரப்பலகைகளை உடைக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரு குட்டி கதவு இருக்குங்க. அந்த கதவை திறந்து இந்த பக்கம் வராங்க. இந்த ரகசிய கதவை திறந்தா உள்ள சிவலிங்கம் இருக்குது. ராமர் ஹனுமரோட போட்டோஸ் எல்லாம் இருக்குது, குரூப் போட்டோ. இந்து முறைப்படி இந்து மதத்தின்படி எப்படியெல்லாம் பூஜை பண்ணணுமோ அதுக்கு ஏத்த எல்லா விஷயங்களுமே இந்த ரூமுக்குள்ள இருக்குது. சிவசக்தி, அகத்திய முனிகளோட போட்டோன்னு நிறைய விஷயங்கள் அந்த ரூமுக்குள்ள இருக்குது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. டிஎஸ்பி வீட்டுக்கு வந்துட்டார். நமக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு இந்து குடும்பம் இருந்திருக்குது, ஒரு பண்டிட்டோட குடும்பம் இருந்திருக்குது, நான் ஒரு இந்து பொம்பளையோட நிழலை பார்த்தேங்கிறாங்க. நம்ம ரூமோட கபோர்டுக்கு பின்னாடி ஒரு பூஜை ரூம் இருக்குது. உள்ள இருந்து நம்ம பொண்ணோட மொபைலோட ரிங்டோன் சவுண்ட் கேட்டுச்சு. ஏதோ ஒண்ணு நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ண இருக்கிறாப்ல தோணுதுங்கிறாங்க அந்த அம்மா. பொண்ணை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் நான் இருக்கிறேன், எப்படியாவது பொண்ணை கூட்டிட்டு வருவேன், என்ன நம்புங்கிறாங்க டிஎஸ்பி. அப்பா என்ன ஃப்ளோல ஏன் பொண்ணுன்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சிரிக்குது. என்ன சொன்ன அப்படின்னு அவர் கத்துவாரு. என்கிட்ட கத்தி பேசக்கூடாதுங்க அந்த அம்மா. என்ன பண்ண சொல்ற? ஏதோ சவத்துல நிழல பார்த்தாலாம், பேய பார்த்தாலாம், அந்த பேய் பின்னாடி நான் போகணுமாக்கும், விசாரணையெல்லாம் விட்டுட்டு போகணுமாக்கும் அப்படின்னு கேட்க அந்த அம்மாட்ட பதில் இல்ல. அவ என் பொண்ணு இல்லையா, அவ என் பொண்ணு இல்லையா, உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வீட்டுக்கு வெளியில என்ன நடக்குது உனக்கு தெரியுமா? நம்ம பொண்ணு ஒரு கிளர்ச்சிக்காரி ஆகணும்னு ஆசைப்படுறா, தெரியுமா உனக்குன்னு சொல்லும்போது பொலிர்னு அறவுறாங்க புருஷனையே. அப்பாவோட தேவை இருக்கும்போது பொண்ணுகிட்ட பேசு நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். நீ பொறுப்பா ஒரு அப்பனா பொண்ணுகிட்ட நீ பேசி இருக்கணும், நீ பேசல. அன்னைக்கு அந்த துப்பாக்கி சூட்ல ஒரு குழந்தைய நம்ம டிஎஸ்பி தெரியாதனமா கொண்டு இருப்பாரு. அது இவரோட பொண்ணோட ஃப்ரெண்டு போல. அன்னைக்கு செத்து போனது அந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நல்லா இருந்த நம்ம பொண்ணும் கூட தான். எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும்னு அழுதுகிட்டே போறாங்க அவங்க பாவம். மறுபடியும் இவருக்கு கை நடுக்க ஏற்பட்டது. இப்போ ஒரு வருடத்திற்கு முன்பு என்ன நடந்ததுன்னு அந்த பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தீவிரவாதிங்க குழந்தைகளை கடத்திருப்பாங்க, ஸ்கூலையே ஹைஜாக் பண்ணிருப்பாங்க போல தெரியுது. காப்பாத்துறதுக்கு இவரும் போயிருப்பார். ஃபுல்லா புகை மூட்டம், கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால சுட்டிருப்பார். தீவிரவாதிங்க சில பேரு சுடப்பட்டு செத்து போயிருப்பாங்க. ஆனா கூடவே அங்க படிச்ச ஸ்டூடெண்ட் இறந்து போய் கிடப்பாங்க. டிஎஸ்பியோட பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த துப்பாக்கி சூட்டுல இறந்து போயிருப்பாப்ல. இந்த துப்பாக்கி சூட்டை நேர்ல பார்த்தது இவரோட பொண்ணு தான். அந்த நொடி அப்பா மேல இருந்த பாசம் சுத்தமா அறுபட்டு போயிடுச்சு. மறுபடியும் கம்ப்யூட்டர்ல பேசிட்டு இருக்கிற அந்த ஆளு ஐஎஸ்ஐ கிட்ட இருந்து வர வேண்டிய மொத்த பணமும் வந்துருச்சு, இனிமே பின்வாங்க முடியாது, அறுவடையை முடிச்சானுங்கிறாப்ல. அந்த காலித்துங்கிறவன் இப்ப தலைமுறை ஆயிட்டானா, என்னால எதுவும் பண்ண முடியாது, ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. நானே ஒரு அறுவடைக்கான ஒரு புது வயலை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறாப்ல. அந்த போட்டோல இருக்கிற பையனை இப்ப தூக்கணும் போல. அந்த பையன் தனக்கு நடக்க போற விபரீதம் தெரியாம கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறான். அது வேற யாரும் இல்ல, இவரோட மருமக புள்ள. இவரை பார்த்ததும் ஸ்கூல்ல மாமான்னு பாசமா ஓடியாராம். இந்தா உனக்குன்னு பரிசா ஒரு டிஃபன் கொடுக்குறாரு. அதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன போட்டோ இருக்குது. இந்த பையனையும் ஒரு கிளர்ச்சிக்காரனை ஆல்ரெடி சொல்லி வளர்த்திருக்காங்க போல. நான் தயாரா இருக்கிறேங்கிறான் அந்த பையன். அவனையும் தூக்கியாச்சு. ஆனா இதை நம்ம வாத்தியாரம்மா இங்க இருந்து கவனிக்கிறாங்க. வீட்டுல பையனை தூங்க வச்சுட்டு பையன் வரைகிற அந்த போட்டோஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லா நிழல்கள் மாதிரி கருப்பு கருப்பா வரைஞ்சு வச்சிருக்கான். ஒரு நாயை கூட வரைஞ்சு வச்சிருக்கான். பொண்ணு அடிக்கடி ஒரு டயலாக் கேட்டிருப்பா, இந்த ரூம்ல நாய் இல்லைன்னா எதுக்கு டெய்லி மீன் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறாரு அந்த பெரியவர்னு. அது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி பெரியவர் அன்னைக்கு ரூம்ல சாப்பாடு வைக்கிறார். திரும்பி பார்த்தா பின்னாடி இந்த அம்மா நிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் முழிக்கிறார். எங்க என் பொண்ணு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. இங்க இருந்து கிளம்புவோங்கிறாரு பெரியவர். யாருக்கு இந்த சாப்பாடு சொல்லுன்னு கேக்குறாப்ல. ஏதோ சையில காட்டுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. இது ஏதோ ஒரு சடங்குக்காக பண்றதா அவர் சொல்றார். இந்த சாப்பாடு வைக்கலனா அவருக்கு தூக்கம் வராதான். சாப்பாடு வைக்கலனா ஏதோ சத்தம் கேட்குமா. என்ன சத்தம் கேட்டா பஜனை சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாரு பெரியவர். வா போயிடலான்னு இந்த அம்மாவை இழுத்துட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள லைட்டு கட் ஆகுதுங்க. பெரியவரும் பயப்படுறாரு, இந்த அம்மாவும் பயப்படுது. திரும்பி பார்த்தா பிளேட்ல இருந்த சாப்பாடெல்லாம் காலியாகி வெறும் முள்ளு மட்டும் கிடக்குது. அடுத்த நொடி பார்த்தா அந்த பெரியவரை பேய் பிடிச்சிருச்சு போல தெரியுது. அவரோட கழுத்துல ஏதோ ஒரு மாற்றம். ஊமை பேச ஆரம்பிக்கிறார். எப்போ அப்பாவி குழந்தைகளோட மனசுல விஷத்தை விதைச்சாங்களோ அந்த நொடி இந்த நிழல்களுக்கு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவர் பேசுறார். அப்புறம் அவர் நார்மல் மோடுக்கு வந்து மயங்கி விழுந்துட்டாருங்க. அவர் மயங்கி விழும்போது உள்ள இருந்து புகையா வெளியில போகுது. அந்த புகை அப்படியே ஒரு ரூபத்துக்கு மாறும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, என் பொண்ணை காப்பாத்தணும், என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த நிழல் கை கொடுக்குது. இவங்களும் கை கொடுக்கறாங்க. அடுத்த நொடி இந்த அம்மா அங்க காத்துல கரைஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த அம்மா முழிக்கும் போது ஒரே புகமூட்டத்துக்கு மத்தியில கையில டார்ச் லைட்டோட நிக்கிறாங்க. எதுக்க பார்த்தா ஒரு பையன் காணாம போனால எம்எல்ஏ பையன், அவன் கையில ஒரு விளக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அடுத்து ரெண்டாவது காணாம போன பையன், அவனும் ஒரு விளக்க பிடிச்சிருக்கான். மூணாவது இந்த அம்மாவோட பொண்ணு, அவளும் அதே மாதிரி கையில ஏதோ பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. அப்புறம் டப்புன்னு முழிச்சு பார்த்தா மயக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. பெரியவரும் முழிச்சிட்டாரு. இந்த பக்கம் போலீஸுக்கு அப்டேட். அந்த காலித்துக்கிறவன் எல்லையை தாண்டும் போது மாட்டிக்கிட்டான்னு அப்டேட் வருது போலீஸுக்கு.
வெளியில மக்கள் எல்லாம் குழந்தைங்க காணாம போயிருக்காங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா இன்னும் பதில் வரலன்னு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உள்ள நம்ம காலித்த சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையை விசாரிக்கிறதுக்காக. எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு சொர்க்கம் தெரியுதுன்னு இந்த முயற்சியில நான் செத்தா கூட சொர்க்கத்துல தனக்கு சீட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த பையன் பாவம் காலித்து. அப்புறம் நம்ம டிஎஸ்பி உள்ள வரார். எதுவும் சொல்ல மாட்டேல்ல, சரி ஒன்னு விருப்பம்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சு அமுக்குறாரு. பார்த்தா தோட்டா இல்ல. பயந்து போயிடுவான். ஐயோ தோட்டா போடலையான்னு சொல்லி மறுபடியும் தோட்டாவை லோடு பண்ணி இப்ப வாயில வச்சு சுட போகும்போது நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு பயப்படுறான். அதே சமயம் வெளியில இவரை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு அப்டேட் வருதுங்க. யாரு? இவரோட பொண்டாட்டி தான். கூட்டத்தை தாண்டி உள்ள வராங்க. இந்நேரத்துல என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். இந்நேரம் நீ யாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு, அந்த கூட்டத்துல உன்னை பிச்சு போட்டிருப்பாங்கன்னு வருத்தப்படுறாரு. நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணேன், எதையுமே நீ கண்டுக்கல, வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற, நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் நம்ம பொண்ணை பார்த்ததா அந்த அம்மா சொன்னது இவருக்கு ஷாக். அந்த பக்கம் அந்த காலித்துங்கிறவன் உண்மையை சொல்லிட்டான். இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனா. காங்கன்கிற இடத்துல ஒரு கேம்ப் இருக்குதான். பசங்களை தேர்ந்தெடுத்து ஜிஹாத்துக்காக பாகிஸ்தானுக்கு அந்த பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறதா இவங்க வேலையா. இதே இவங்க டீம் லீடர் பாய்ஜான்னு சொல்றாங்க, அவரை அறுவடைன்னு சொல்லுவாப்லையா. இத பத்தி நாங்க இந்தியால கேள்விப்பட்டது இல்லையேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சிரியால ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் பல வருஷமா இந்த அறுவடை நடந்துட்டு இருக்குதான். ஆனா காஷ்மீருக்கு இது புதுசு, இந்தியாவுக்கு இது புதுசுங்கிறான் அந்த காலித். இந்த வயசுல சின்ன பசங்களை கிளர்ச்சிக்காரங்களா மாத்திட்டா கடைசி வரை அவங்க அதே நோக்கத்தோட இருப்பாங்களாம். இந்த சின்ன சின்ன வீரர்கள் தான் எதிர்காலத்துல காஷ்மீரை பாதுகாக்க போறவங்களாம். இந்த யுத்தத்தை தொடர்ந்து எடுத்துட்டு போவாங்களாம். டிஎஸ்பி என்ன சொல்றாரு, அந்த பையனை பிடிச்சிட்டோம், அவனை விசாரிச்சா இப்ப உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, நம்ம பொண்ணு இங்க இல்லவே இல்ல, இங்க இருந்ததெல்லாம் நிழல் தான் அப்படிங்குது அந்த அம்மா. இதெல்லாம் யார் சொல்லிப்பா நீ பண்றன்னு கேட்டா அந்த தாடிக்காரனை தான் சொல்றான் அவன் காலித்து. இந்த பக்கம் அந்த அம்மாவோ யோசிச்சுப்பார். பெட்டிக்குள்ள இருந்து புள்ள காணோம், வெட்ட வெளியில இருந்து பிள்ளைகளை காணோம், நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பூஜை அறைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற நிழலை நம்ம பையன் கூட பாத்துருக்கானே, அதுக்கு இது எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குங்குது அந்த அம்மா. அந்த வீட்டுக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிச்சா உண்மையை கண்டுபிடிச்சிடலாங்கிற அவ. நம்ம பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கிறா, உங்களுக்கு புரியலையான அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் டே காலித் சொல்றா, கடத்தப்பட்ட அந்த பிள்ளைகளா எங்கடா அப்படின்னு கேட்டா, இன்னும் என்கிட்ட கேக்குறீங்க, உங்ககிட்ட அந்த பிள்ளைகள் இல்லையான்னு அவன் திரும்ப கேக்குறான். நீ தாண்டா அறுவடை பண்ண, எங்கடான்னு போய் அடிக்கிறாரு. என்கிட்ட அந்த பொண்ணு இல்ல, நாங்க யாரெல்லாம் அறுவடை பண்ணணும்னு நினைச்சோமோ அதுக்கு முன்னாடியே அவங்களை யாரோ கடத்திட்டாங்க, அதனாலதான் நாங்க போலீஸை சந்தேகப்பட்டோம். எங்க பிளான தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அந்த குழந்தைகளை போலீஸ் தூக்குறதா நினைச்சோம். எங்களோட உண்மையான அறுவடை இன்னைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றான் அந்த பையன். தான் மருமக பிள்ளையவே அந்த தாடி கூட்டிட்டு போறான் இன்னொரு ஆள்கிட்ட காட்டுறதுக்கு. ஒரு போட்டோவோட கிழிஞ்ச ஒரு பகுதி அவர்கிட்ட இருக்குது, மறுபகுதி அந்த இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது. சின்ன தாடி பெரிய தாடி கிட்ட அந்த மருமக பையனை கைமாத்துறாங்க. அடுத்து எந்த குழந்தை காணாம போகுன்றது உட்பட எனக்கு தெரியுங்குது இந்த அம்மா. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல போய் பார்த்தாங்கல்ல, எல்லா பேரும் கையில விளக்கோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்களே தியானம் பண்ணாப்ல. அப்போ அடுத்து கடத்த இருக்கிற அந்த மருமக பையனோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சோ அவன் தான் அடுத்து காணாம போக போற பையன், அந்த மருமக பையன் தான் காணாம போகிற பையன் அப்படின்னு கரெக்டா இந்த அம்மா சொல்லுதுங்க. அதே சமயம் உள்ள இருக்கிறவன் அந்த மருமக பையன் தான் நாங்க அடுத்து அறுவடை பண்ண போறோங்கிறதையும் சொல்றாங்க. இவர் அரண்டு போய் பாக்குறார். பெரிய தாடி அந்த சின்ன பையனை கை தூக்கி அப்படி தூக்க போகும்போது யாரோ சுட்டு கொண்டுறாங்க. சின்ன தாடிக்கு அந்த சத்தம் கேக்குது. அந்த சின்ன பையன் அவர்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியை கையில எடுத்துக்கிட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தது நம்ம போலீஸ் தான், டிஎஸ்பி தான். சுட்டு கொண்டது அவர் தான். ஆனா அந்த பையனோ கையில அவ்வளவு பெரிய கண்ணை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். சின்ன தாடி வந்து பார்த்தா பெரிய தாடி செத்து போய் கிடக்குறாப்ல. நம்ம டிஎஸ்பி போய் அந்த சின்ன பையன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவன் கையில அவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு நான் சுற்றுவேன் அந்த பையன் மிரட்டுறான். வீட்டுக்கு போக வேணாமா, அப்பா அம்மாவை பார்க்க வேணாமா, அது இதுன்னு பேசி துப்பாக்கியை கீழே இறக்க வச்சுட்டார். ஆனா அதே நொடி கீழே இருந்து புகை மாதிரி ஒண்ணு உருவாகி, இல்ல இவனோட நிழலே தான், சரட்டுன்னு அவனை இழுத்துக்கிட்டு அங்க இருந்த மரத்துக்குள்ள அந்த புகை மறைஞ்சு போயிடுது. இவர் கண்ணு முன்னாடியே இந்த அதிசயம் நடக்குது. மிரண்டு போறாரு மனுஷன். இப்ப பொண்டாட்டி சொன்னதை அவர் நம்புவாருன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அந்த முடி மட்டும் தான் மிச்சம். இப்படித்தான் குழந்தைகள் கடத்தப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த சின்னதாடி மேல இடத்துக்கு போன போட்டு அந்த சின்ன பையனை கடைசி நிமிஷத்துல என் மருமக பிள்ளைய கூட தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த போலீஸ், ஏதாவது பண்ணணுங்கிறாப்ல. காலித்து போலீஸ் கிட்ட மாத்திட்டான், பசங்க எல்லாத்தையும் போலீஸ் காப்பாத்துது, நீ கொஞ்சம் தலைமுறைவாயிடுது, மத்ததா அப்புறம் பாத்துக்கலான்ட்டார் போல மேலிடம். இங்க வீட்டுக்கு வந்தாச்சு டிஎஸ்பி. தம் பொண்டாட்டிய மிரட்சியோட பாக்குறார். இப்போ அந்த சாப்பாடு வைக்கிற நேரம். 3 பேருமே உள்ள இருக்காங்க. லைட்டா அணையும். அந்த கேப்ல பார்த்தா இருந்த சாப்பாடெல்லாம் காலியாகி இருக்குது. ஆச்சரியமா தான் இருக்குது அவருக்கு. இன்னும் அவன் வரலையேன்னு பார்த்தா இவங்களோட சின்ன பையன் அவன் வரான். டேய் ரூமுக்கு போடா அப்படின்னு அப்பா சொல்லும்போது அவனா இல்லங்கிறத பெரியவர் புரிய வைக்கிறார். அவன் உடம்புக்குள்ள ஏதோ இறங்கி இருக்குது. அவனோட நிழல எவ்வளவு பெருசா வளருதுன்னு கவனிக்கலாம். உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க அம்மா. ஈலான்னு குழந்தை சொல்லும். ஈலா சப்ருவான் பேரு. உங்க கூட யாரெல்லாம் இந்த வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு கேட்டா அப்பா, அம்மா, தம்பி, சரத் அண்ணாவான். அப்புறம் ஒரு நாய்க்குட்டின்னு சொல்லுது அந்த குழந்தை. உங்க எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. துரோகம் நடந்ததா குழந்தை சொல்லும். யாரு துரோகம் பண்ணதுன்னு கேட்டா பேர் சொல்லுன்னு கேட்டா பேர் சொல்ல முடியாம நெத்திய போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்குது. துரோகம் பண்ணது யாருன்னு கேட்டா அதால சொல்ல தெரியல. ஞாபகப்படுத்தி பாரு சொல்லும் போது அவன் சுரண்டி ரத்தமே வந்துருது. கரெக்டா அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்க குழந்தை மயங்கிடுச்சுங்க. பெரியவரை யாரு வந்திருக்காங்கன்னு போய் பார்க்க சொல்ல பெரியவர் போறார். குழந்தை இப்ப நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. வாசல்ல போய் பார்த்தா ஏதோ ஒரு எச்சரிக்கை தான் எழுதியிருக்காங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா,
இந்தியாவுக்கு வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே தண்டனை மரணம் தான், அதுவும் தலையை வெட்டி போட்டுருவோம்னு யாரோ மிரட்டி இருக்கிறாங்க. இதோட அந்த வாத்தியார் அம்மா அங்க வந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? வாத்தியார் அம்மாக்கு வந்த எச்சரிக்கை அது. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது இது வந்திருக்குது அவங்களுக்கு. இவங்க வீட்டு கதவுல தொங்கி இருந்ததான், அதை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துடுறாங்க. கூடவே ஒரு போலீஸ்காரன் வந்திருக்காரு. காயத்துக்கு மருந்து போட்டு குழந்தைய கூட்டு வராங்க. வாத்தியார் அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு டிஎஸ்பி. நேத்து ஒருத்தன் ஸ்கூல் பக்கம் சுத்தி திரிஞ்சானோ, ஒரு குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பாக்ஸ கொடுத்தான்னு சொல்ல முகத்தை பாத்தீங்களான்னு கேட்டா முகத்தை பாக்கலங்கிறாங்க. சரி கால் பண்ணி இவங்களுக்கு உதவிக்கு ஆள கூப்பிடலான்னு பார்த்தா போனு போகல. லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தா லேண்ட்லைன் கட்டு, வெளியில பவரும் கட்டு. வெளியில ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருப்பாரு, அவரை யாரோ சுட்டுக் கொள்றாங்க. அப்புறம் வண்டியில உட்காந்துட்டு இருந்த போலீஸையும் சுட்டுக் கொள்றாங்க. இங்க எல்லா பேருமே அப்படியே கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. தவந்து தான் போறாங்க. கண்ணா பின்னான்னு சொல்றாங்க வீட்டை. வாத்தியார் அம்மா யாருக்கோ கால் பண்ண பாக்குறது, காலு போகல. ஜாமரை யூஸ் பண்றாங்களோ என்னவோ. பார்த்தா தீவிரவாதிங்க சில பேர் ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த சின்னதாடி அவன் தான் தலைமை தாங்கி இந்த தாக்குதலையே நடத்துறான். ஏதோ சைகையில சொல்லி ஒருத்தர் மேல ஃப்ளோரு, இவரு கீழே ஃப்ளோரு. ஜன்னல்ல இருந்து கண்ணா பின்னான்னு சுடுறாரு. அந்த கேப்ல குழந்தைய தூக்கிட்டு லேடிஸ் ஓடுறாங்க. தீவிரவாதிகள் சில பேரை சுட்டு தள்ளுறாரு நம்ம டிஎஸ்பி. எல்லாரும் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. வாத்தியார் அம்மா மட்டும் கடைசியா போகுது. எல்லா ஒரு திசையில போனா வாத்தியாரு வேற ஒரு திசையில போறாங்க. மேல அம்மாவுக்கு கால்ல குண்டடி பட்டுருது. பெரிய ஒரு குழந்தைய பிடிச்சுக்கிறாரு. மேல ஆபத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இபி பாக்ஸ பார்த்து குறி வச்சு சுட்டுட்டாரு அப்பா டிஎஸ்பி. சோ பவர் கட் ஆனதுனால வெளிச்சம் இல்லாம யாரு எங்க சுடணும்னு அவங்களுக்கு ஒன்னும் பிரிபடல. இப்ப வீடு முழுக்க இருட்டு. தீவிரவாதிகளை ஒருத்தன் மெயின் டோரை கிட்ட நெருங்கிட்டான். அம்மா கால்ல அடிபட்ட நிலைமையில ஒரு பெட்ரூம் பக்கம் வராங்க. உள்ள இறங்கினவன நம்ம டிஎஸ்பி சுட்டுட்டாரு. நல்ல வேலை அங்க இருந்த போலீஸ் தப்பிச்சிட்டாரு டிஎஸ்பியோட புண்ணியத்துல. மேல வந்தா மேல ஒரு தீவிரவாதி, அவனை பிடிச்சு தள்ளிவிடுன்னு ரெண்டு பேருமே வெளியில வந்து விழுந்துட்டாங்க. இவரை சுரேன்னு சொல்லி கூட இருக்கிற ஆளைய சுட்டுட்டாங்க தீவிரவாதிங்க. அங்க இருந்த சின்ன துப்பாக்கி எடுத்து அவரு முடிஞ்ச அளவு ஆட்களை சுட்டுட்டு பாம்போட ஒருத்தன் ஓடியாருவான். அவனையும் சுட்டுட்டாரு. பட் பாம்பு பக்கத்துல வந்து விழுந்துருச்சு. அதோட போர்ஸ்ல அவர் தூக்கி வீட்டுக்குள்ளேயே வீசி எறியப்படுகிறார். அந்த நிலைமையில கூட அவர் கையில ஒரு கை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறார். அந்த வாத்தியார் அம்மா அங்க எங்கன்னு ஓடி அந்த மொட்டை மாடி பரன் பக்கம் வந்திருக்கிறா. நம்ம சின்னதாடி இப்போ ரொம்ப தைரியமா உள்ள வராங்க. அதே சமயம் அங்க அந்த ஒத்தரோசால இருந்து ஒரு புகை மாதிரி ஏதோ வெளியில வருதுங்க. அடுத்து அந்த வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் இப்போ தானா எரிய ஆரம்பிக்குது. லேண்ட்லைன் நம்பர்ல ஏதோ கால் வருது. ஒருத்தர் ஓடி வந்து அட்டன் பண்றாரு. இந்த வீட்டுக்கு என்ன நடந்ததுங்கிறத தான் இப்ப நமக்கு காட்ட போறாங்க போல தெரியுது. இந்த வீட்டுல இருந்த பையன் காணாம போயிட்டான் போல. அங்கேயும் இல்லையா, இங்கேயும் என் புள்ள இல்ல, ஏதாவது தெரிஞ்சா உடனே சொல்லுங்கன்னு இந்த வீட்டுல வாழ்ந்த அந்த பழைய அப்பா பதறி இருக்கிறார். இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாமே இந்துக்கள் போல. வெளியில இருந்து கலவரக்காரங்க மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க வாழ்றதா இருந்தா எல்லாம் எங்க மதத்துக்கு மாறிடுங்க, இல்ல திரும்ப இந்தியாவுக்குள்ளேயே போயிடுங்க. அதை தாண்டி இங்கே இருந்தீங்கன்னா கொன்னு போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. காஷ்மீர்ல இந்து மதத்தை சேர்ந்த பண்டிதர்கள் குடும்பமா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தது நிஜம். அப்படி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த பல குடும்பங்கள்ல இந்த குடும்பமும் ஒண்ணு. மிரட்டல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பண்டிதர்களுக்கு. மதம் மாறுங்க இல்லனா கொன்னுடுவோம்னு. அதுக்கு பயந்துகிட்டு சில பேர் அங்க இருந்து காலி பண்ணி போறாங்க. பல பேரை வற்புறுத்தி விரட்டி விடுறாங்க. அவங்க தயவு செய்து இங்க இருந்து தப்பிச்சு போற வழிய பாருங்கன்னு பக்கத்து வீட்டு ஒரு முஸ்லிம்கார எடுத்து சொல்றாருங்க. ஆனா என் புள்ள இன்னும் வீடு வந்து சரல, என் புள்ள இல்லாம எப்படி என்னால போக முடியுங்கிறாரு அவர் அப்பா. உங்களுக்கு புரியலையா? உங்க புள்ளைய வெட்ட வெளியில யாரோ சுட்டு கொண்டு இருக்கணும், அதனாலதான் அவர் இங்க வரல, தயவு செய்து நீங்க தப்பிக்க பாருங்க போங்க அப்படின்றாங்க. அந்த பக்கத்து வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பொண்ணு இங்க இருந்தா ஆபத்து, நீ உன் வீட்டுக்கு போயிடுமான்னு இந்த அம்மா அனுப்பிச்சு வைக்கும் போது குழந்தை சரின்னு கதவை திறந்து வெளியில போக பார்க்கும். அப்ப அந்த அம்மா தாம் பிள்ளைகளோட முடிய வெட்டி வீசி எறியறாங்க. நிறைய முடி வளர்த்திருந்தா அவங்க இந்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா, பண்டித குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருமா, அதனால முடி வெட்டி விடுறாங்க போல தெரியுது. பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு அவங்க வீட்டை காலிபல்லாம் நினைச்ச அந்த சமயம் அந்த சின்ன குழந்தை தான் சோழியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போல. பெட்டிக்குள்ள சோழியை போட்டு கீழே ஒளிய வைக்கிறது அந்த குழந்தை தான், அந்த இந்து குழந்தை தான். அதுக்குள்ள வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரானா ஒரு 5-6 பேரு கிளர்ச்சிக்காரங்க உள்ள வராங்க. சொன்னது சரியா கேட்கலையா? ஒண்ணு மதமாறு, இல்ல இடத்த காலி பண்ணு, இல்ல செத்து போ அப்படிங்கிறாப்ல. ஆனா இங்க இருந்த அப்பா இது என் வீடு, என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நீங்க அத்துமீறி நுழைய கூடாதுன்னு சொல்லும் போது போலீர்னு அறையறாங்க. வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்ன அந்த முஸ்லிம் நண்பரை அவங்க இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. இவர் ஒன்னும் உளவாளி கிடையாது, இவரை எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்ன ஒத்த குத்தத்துக்காக அந்த பாயை சுட்டு கொன்னுறானுங்க. பாவம் கிளர்ச்சிக்காரங்க சுட்டு கொன்னுறாங்க. வீட்டுல வேற யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது நான் மட்டும் தான் இருக்கிறேன், யாரும் உள்ள போக வேண்டாம்னு எல்லாரையும் தடுக்கிறார். ஆனாலும் கேட்காம கிளர்ச்சிக்காரனுங்க உள்ள போறானுங்க. அம்மா கதவை சாத்திக்கிட்டு புள்ளைய கட்டி பிடிச்சிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாகர தருவாயில ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. அப்பா அவரு இறந்துட்டாரு. பாவம் மேல இருந்து தப்பி போக நினைச்ச அம்மா பையன் 2 பேரையும் ஒருத்தன் பிடிச்சிட்டான். அப்ப அந்த குழந்தை நாயை கூப்பிடும். நாய் வந்து கடிச்சு கொதற பாக்க அவன்
கண்ணா பின்னான்னு சுட்டதுல அந்த அம்மாவுக்கு கால்ல குண்டடி பட்டுரும். எப்படி இந்த அம்மாவுக்கு குண்டடி பட்டுச்சோ அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு குண்டடி பட்டுருது. அப்பாக்கு என்னாச்சு, நாய்க்குட்டிக்கு என்னாச்சுன்னு குழந்தை கேட்டுட்டு இருக்கும். 2 பேருமே இறந்து போனது குழந்தைக்கு தெரியாது. அப்போ கதவை திறக்காம இருக்கும்போது வெளியில இருந்து அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, ஆன்டி ஆன்டின்னு கதவை தட்டுறா. நீ இன்னும் வீட்டுக்கு போலையா அப்படின்னு இந்த அம்மா கேட்க குழந்தை அமைதியா இருக்குது. சீக்கிரம் உள்ள வந்துரு, சீக்கிரம் உள்ள வந்துருன்னு கூப்பிடும் போது அவ உள்ள வரல. என்னடா இருக்குன்னு பார்த்தா இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க, ஓடியாங்க, ஓடியாந்து இவங்களை புடிங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதத்தான் இவங்க இந்த நிழல்கள் துரோகம்னு சொன்னதோ என்னவோ. மாட்டிக்கிட்டு இருந்த இவங்களை காட்டி கொடுத்தது அந்த பொண்ணு தான். குழந்தைய அமைதியாரு, உள்ளேயே இருன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள சாத்தி வெளியில பூட்டு போட்டுறாங்க. சத்தம் போடாம இருன்னு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. குழந்தை அழுகாம இருக்கணும்னு வெளியில இருந்து தாலாட்டு பாட்டு பாடுறாங்க. தைரியமா இருன்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உள்ள வந்தவங்க உன் புள்ளை எங்க, உன் புள்ளை எங்கன்னு கேட்டு அந்த அம்மாவை சித்திரவதை பண்றாங்க. அந்த குழந்தையோ வாயை பொத்திக்கிச்சு. குழந்தை எங்க சொல்லு சொல்லுன்னு கேட்டு அந்த அம்மாவை சித்திரவதை பண்றாங்க. ஒரு கட்டத்துல சுடவும் செஞ்சுட்டாங்க போல. அதுக்கு மேல அந்த குழந்தை அமைதியா இல்லாம அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த கதவை திறந்து உள்ள இருந்த அந்த பச்சை புள்ளையையும் இறக்கமே இல்லாம சுட்டு கொல்றாங்க. அப்படி கொலை நடந்த இடம் தான் அந்த இந்து குடும்பம் கும்பிட்ட பூஜை அறை. அப்படி அங்க இறந்து போன அவர்களோட நிழல் தான் அந்த வீட்லயே நிரந்தரமா தங்கிடுச்சு. உள்ள வந்தவங்கள ஒருத்தன் இப்போ நம்ம டிஎஸ்பிய செவத்துல நங்கு நங்குன்னு முட்டை வைக்கிறான். யாரா அவனு பார்த்தா அந்த சின்னதாடி தான். உன் பையங்கடான்னு கேட்டு தான் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா இருந்த ரூம் பக்கமே நெருங்கி வந்துட்டானுங்க போல. ஆனா அங்க அம்மாவை காணோம். இந்த பக்கம் டிஎஸ்பி அந்த சின்னதாடிய போட்டு போலன்னு பொலக்கிற சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைய ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டாங்க. கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த குழந்தை ஓடும். அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முஸ்லீம் பெரியவர் அந்த தீவிரவாதியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. குழந்தைய ஓட சொல்றாரு. பாவம் அந்த அம்மாவோ கையில கிடைச்ச கத்தியால ஒருத்தவன் கால்ல ஓங்கி ஒரு குத்து. இறக்கம் இல்லாம அந்த பெரியவரையே அவன் சுட்டு கொன்னுட்டான். குழந்தை ஒரு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அம்மா எப்படி இவ்வளவு தைரியமா கத்தி எடுத்து குத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க உடம்புக்குள்ள அந்த அம்மாவோட நிழல் இறக்கிடுச்சு போல. இன்னொரு முறை இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி துப்பாக்கியால சுட்டு கொன்னுறாங்க. அடுத்து இதே மாதிரி தீவிரவாதிகளால கொலை செய்யப்பட்ட அந்த நாய், அதோட நிழல் வந்து அந்த தீவிரவாதிகளை பந்தாடுது. நம்ம அப்பா வேற அந்த சின்னதாடிய கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. அவன் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கும். அதை வச்சு டிஎஸ்பியோட கால்ல குத்திட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான் அந்த தாடி. வெளியில பார்த்தா போலீஸ் வந்துருச்சு. வீட சுத்தி சரண் பண்ணிட்டோம், ஒழுங்கா வெளியில வந்து சரணடைந்துரு அப்படின்னு அந்த சின்னதாடிய கூப்பிட்டு இருக்காங்க. சின்னதாடி என்ன பண்றான்னு பாருங்க. அவங்க வீட்டுல இருந்த அந்த வாத்தியாரம்மா அவங்கள துப்பாக்கி முனையில புடிச்சுக்கிட்டு பணைய கைதியா புடிச்சு வெளியில வரான். வேண்டாம் அவங்கள விட்டுரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். துப்பாக்கியை கீழே போடுங்க, இல்ல இந்த வாத்தியாரம்மாவை கொன்னுடு வேணும் மிரட்டுறான். போறதுக்கான வழியை விடுங்க, இல்ல கொன்னுடு வேணும் மிரட்டினதும் வேற வழி இல்லாம எல்லாம் அமைதியாக இருக்கும் போது பார்த்தா ஒரு தோட்டா அந்த அம்மா நெஞ்சிலேயே பாயுது. சுட்டது நம்ம சின்னதாடி இல்ல. அப்ப யாரா சுட்டதுன்னு பார்த்தா இந்த பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா தான், டிஎஸ்பியோட பொண்டாட்டி தான். உடனே டிஎஸ்பியோட பொண்டாட்டி பதிலுக்கு சுட போகும்போது சின்னதாடிய சுட்டு கொல்றாப்ல. யாரு நம்ம டிஎஸ்பி தான் பொண்டாட்டியை காப்பாத்திட்டார். ஆனா அவங்க சுயநினைவுல அந்த வாத்தியார் அம்மாவை கொல்லல. அவரோட நிழல் சுவத்துல இருந்து மறைறத கவனிக்கலாம். அடுத்த நொடி துப்பாக்கி அவங்க கீழே போட்டுறாங்க. நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. ஏன் வாத்தியார் அம்மாவை அவ சுடணும்? அந்த கேள்விக்கான விட இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும்னு நினைக்கிறேன். நம்ம சின்னதாடி அவனோட மொபைலை எடுத்து அதுல பைஜான்னு ஒரு நம்பர் இருக்கும். இவங்க தான் இந்த கூட்டம் எல்லாத்துக்குமே தலைவர். அவரை யாரும் நேர்ல பார்த்ததில்ல, நேர்ல பேசுனதில்ல, கம்ப்யூட்டர்ல தான் வாய்ஸை கேட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த பைஜானுக்கு இவரு கால் பண்றார். உடனே ரிங்டோன் அடிக்குது. எங்க அடிக்குதுன்னு பாருங்க, அந்த வாத்தியார் அம்மாவோட மொபைல்ல அடிக்குது. எஸ், இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் தலைவி அவங்க பாய்ஜான்னு கூப்பிடுறது இவளை தான், இந்த வாத்தியார் அம்மா தான். அது மட்டும் இல்ல, இதே வீட்டுல பல வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு இவங்களை காட்டி கொடுத்திருப்பால, துரோகம் பண்ணிருப்பால, அந்த குழந்தையும் இவளே தான். யாரு துரோகம் பண்ணதுன்னு கேட்கும்போது இவங்க பையன் நெத்திய போட்டு சுரண்டுகிட்டு இருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா இவளோட நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பை குறிக்கிறதுக்காக தான் அவன் சுரண்டி இருப்பான் போல. அப்புறம் இவங்க வீட்டு பரன்ல ஒரு ஒத்த ரோசா இருந்ததுல, அந்த ரோசா இப்ப காணாம போய் அங்க இவங்களோட பொண்ணு திரும்ப கிடைக்கிறா. கதவு தானா திறக்குது. உள்ள வந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே அவங்க டெட் பாடிஸ் எல்லாம் ஆட்கள் தூக்கிட்டு போகும்போது கதவு தட்டுற சத்தத்தை கேட்டுட்டு நம்ம டிஎஸ்பி கதவை திறந்தா உள்ள பொண்ணு இருக்கிறா. அப்படியே பாசத்தோட அழகா தூக்கிட்டு வர்றாரு டிஎஸ்பி. வழக்கம் போல அவரோட கை நடுங்கும். இந்த தடவை நடுங்கிற கைய இறுக்கி பொண்ணு பிடிச்சுக்கிறா. நான் இருக்கிறேங்கிறாப்ல. அப்படியே இங்க இருந்தவங்க மேல பார்க்கும்போது இந்த வீட்டுல கொலை செய்யப்பட்ட அந்த பண்டிதரோட குடும்பத்தை காட்டுறாங்க. இதே மாதிரி காணாம போன மத்த பசங்களும் அவங்க காணாம போன அதே இடத்துல திரும்ப கிடைக்கிறாங்க. அந்த படகுல போன பையன் திரும்ப கிடைக்கிறான். பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பையன் காணாம போனானே, அந்த பொட்டி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள இருந்தே ஒரு பையன் வரான். மரத்துக்குள்ள ஒரு பையன் புகுந்தான்ல, அந்த பையன் மரத்துக்குள்ள இருந்து வெளியில வரான். ஒரு வழியா காணாம போன எல்லா பசங்களுமே கிடைக்கிறாங்க. டிஎஸ்பிக்கு போலீஸ் ஸ்டேஷனே வாழ்த்துது, மரியாதை செலுத்துது. வீட்டுல சாப்பாடு வைக்கிற அந்த வேலைய பெரியவருக்கு பதிலா இப்ப இந்த அம்மா பண்ணிட்டு
இருக்காங்க, நன்றியோட பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட பொண்ணு இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்ல. இப்பதான் மதிச்சு அக்செப்டே பண்றா. தன் வட்டத்துக்குள்ள தன் அப்பாவை சேர்த்துக்கிறா. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த கேஸுக்காக அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு போல. சோ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. கடைசியா இந்த படம் காஷ்மீர்ல இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பல பண்டிட்டுகளோட குடும்பத்துக்கு சமர்ப்பணம்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. அந்த ஏரியா விட்டு வெளியில போனாலும் அந்த ஏரியாவோட எல்லை பகுதியில வீடு கட்டி இப்பயும் நிறைய பண்டிட்டுகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அதே மாதிரி இறந்து போன அந்த பண்டிட்டுகளோட குடும்பம் இன்னும் நீதிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குதான். மறுபடியும் தன் சொந்த நிலத்துக்கு, தன் சொந்த வீட்டுக்கு எங்க இருந்து விரட்டடிக்கப்பட்டாங்களோ அதே இடத்துக்கு போகணும், செட்டில் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா. இப்படி நமக்கு எழுத்துக்களாலேயே அவர்களோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு மும்பையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கண்டெடுத்த அந்த சோழிகளை அந்த பண்டிதர் குடும்பத்தோட சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதை வச்சுக்கிட்டு அவங்க கதறி கதறி அழுதுருப்பாங்களே, ஐயோ பாவம். அவர்களுக்காக இந்த படம் சமர்ப்பணம்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப என் ஸ்கிரீன்லயே வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்டேட்ஸும் அதுக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.